Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு ப்ளவுஸில் பேக் நெக்கும் அண்ட் ஸ்லீவ்லேயும் பேட்ச் ஒர்க் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி லைனிங்கோட ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்து 2.75 inches. நெக்கு லென்த்து வந்து 8.5 inches. நெக்குக்கு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு யூ ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷேப்புக்கு வெளியில் ஒரு 1.5 inchesக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மார்க்கிங்க்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ண கேன்வாஸை வந்து கோல்டு டிஷ்யூவில் ராங் சைடில் வச்சு அயன் பண்ணணும். கேன்வாஸை வச்சு அயன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த 1/2 inch வந்து மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் தையல் போடணும். இப்போ பேக் பீஸில் ராங் சைடில் இந்த டிஷ்யூ கிளாத் வந்து சென்டரும் ஒன்றா வச்சு மீட் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணணும். இந்த கேன்வாஸ் பக்கத்திலே தையல் போடணும். ஒரு 1/4 inch கேப் விட்டுட்டு உள்ளே இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் க்ராஸாக வந்து குட்டியாக ஒரு கட் பண்ணணும். இந்த ரா எட்ஜஸ் வந்து இந்த டிஷ்யூ கிளாத் பக்கமாக வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். இந்த டிஷ்யூ கிளாத் மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். இந்த டிஷ்யூ கிளாத் வந்து நல்ல பக்கமாக டர்ன் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு போட்லி பால் செய்கிறதுக்கு தர்மாகோல் பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே சுற்றத்துக்கு வந்து துணி வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இதில் வந்து க்ரீன் கலர் வந்து இந்த பீகாக்கு மேலே கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சப்போஸ் இல்லைன்னா இதே டிஷ்யூ கிளாத்தை கூட வச்சு இதே மாதிரி செய்யலாம். இது துணியோட வித்து வந்து 2 inchesம் லென்த்து வந்து 2 inchesக்கும் அளவுக்கு கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாலை சென்டரில் வச்சுட்டு துணியை வந்து டைட்டாக சுற்றி நார்மல் த்ரெட்டால் சுற்றி விடணும். நாட் மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக சுற்றணும். பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக சுற்றணும். ரெடி பண்ண பால்ஸை வந்து இந்த டிஷ்யூ கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறேன்.
ஒரு 1 இன்ச் கேப்புக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து சிங்கிள் கைடு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரைட் சைடில் ஹோல் இருக்குல்ல, அந்த சிங்கிள் கைடை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பீஸை வந்து இது அடியில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை பால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக இதே போல் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டில் ஸ்லீவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டில் வந்து இந்த சைடில் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். இந்த கேப்பில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ் தைக்கிறதுக்கு வந்து ஃபூட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் ஹோல் இருக்குல்ல, அந்த ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மார்க்கிங் 2 இன்ச்சஸ் தாண்டி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த ஹெட் போர்ஷன் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். லைனிங் துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த லைனிங் துணியை வந்து மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இது பக்கத்துலேயே தையல் போடணும். லைனிங்கை வந்து ஓப்பன் பண்ணி இந்த லைனிங் மேலே டாப் ஸ்டிச் வந்து போடணும். லைனிங்கை ராங் சைட் டர்ன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கோட சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இன்றைக்கி பேக் நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் பேட்ச் ஒர்க் எப்படி செய்கிறதுன்னு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.